கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 2 தூக்கணாங்குருவிகள் ஒரு கூடு கட்டி அதில் வசித்து வந்தன. ஒரு நாள் இரை தேட அவை இரண்டும் வெளியே போயிருந்த சமயத்தில் ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்து தூக்கணாங்குருவியின் கூட்டுக்குள் நுழைந்து கொண்டது. சிறிது நேரத்திற்கெல்லாம் ஒரு தூக்கணாங்குருவி பறந்து வந்தது. கூட்டுக்குள் தலையை நுழைத்து கூட்டுக்குள் சிட்டுக்குருவி இருப்பதை பார்த்துவிட்டு அந்த குருவி, "அக்கா, எங்கள் வீட்டில் நுழைந்து எனக்கு இடமில்லாமல் பண்ணிட்டாயே, தயவு செய்து வெளியே வா அக்கா" என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டது. "ஓடி போ, உன்னால் முடிஞ்சதை போய் பார்த்துக்கொள். இனிமேல் இதுதான் என் வீடு, இதை விட்டு நான் போகவே மாட்டேன், ஓடி போயிரு" என்று குருவி மறுத்துவிட்டது. தூக்கணாங்குருவி அங்கிருந்து வருத்தத்துடனும் யோசனையுடனும் பறந்து போனது. சிட்டுக்குருவி கூட்டில் ஹாயாக உட்கார்ந்து கொண்டு என்று ஜாலியாக பாடிக்கொண்டிருந்தது. திடீரென்று தூக்கணாங்குருவிகளின் கூட்டம் அங்கே பறந்து வந்தது. ஒவ்வொன்றும் ஈர மண்ணை அழகில் கொத்தி வந்து கூட்டின் வாசலை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து பூசின. கூட்டின் வாசல் குறுகி கொண்டே போனது. முதலில் சிட்டுக்குருவியின் கழுத்து, அப்புறம் தலை, கடைசியாக அழகு என்று குறைந்து கொண்டே வந்து இறுதியில் ஒன்றுமே தெரியவில்லை. தூக்கணாங்குருவிகள் சிட்டுக்குருவியை கூட்டுக்குள் வைத்து ஒரேடியாக அடைத்து பூசிவிட்டு பறந்து போய்விட்டன. அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டால் இதுதான் கதி என்று தாமதமாக உணர்ந்த அந்த சிட்டுக்குருவி அந்த கூட்டுக்குள்ளேயே மூச்சடைத்து இறந்து போனது.